Hello friends, welcome back to my channel angeline Creations. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் யம்மியான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கோவால ரொம்ப ஃபேமஸான டெசர்ட். அவங்க ஊர்ல கிறிஸ்மஸ் சமயத்துல, ஈஸ்டர் சமயத்துல, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல கண்டிப்பா இந்த பெபினிகா ரெசிபியை அவங்க செய்வாங்க. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் மூலமா நான் இந்த ரெசிபியை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை செஞ்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து மஸ்கத் அல்வாவோட டேஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு 7 லேயர் கேக் மாதிரி பேக் பண்ண போகிறோம் அவன் வச்சு. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும் உங்களுக்கு. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் வந்து நிறைய ஊருங்களோட ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிபின்கா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேரமல் சிரப் ரெடி பண்ணுறது. அதுக்கு ஒரு எம்டியான சாஸ் பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொதித்து ஒரு லைட் கேரமல் கலர் வரும். இப்போ பாருங்கள் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கேரமல் கலர் வரும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டைம் விட்டிங்கன்னா கருகிடும், அதுக்கப்புறம் டேஸ்ட் கசப்பாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேட்ச் செஞ்சுக்கோங்க. அடுத்தது தேங்காய் பால் எடுக்கிறது. இதுக்கு வந்து ஒரு 2 கப் திருவன தேங்காவை வந்து மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நமக்கு 3-4 கப் அளவுக்கு தேவைப்படும். ஒரு பெரிய சைஸ் தேங்காவை பாதியாக வெட்டிட்டு அந்த தேங்காவை திருவிட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து முட்டையோட மஞ்சக்கரு. அது வந்து ஒரு 5 முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 230 கிராம்ஸ் வந்து சர்க்கரை நான் வந்து இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் வந்து நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்ததாக மைதா மாவு அளந்து எடுத்து வச்சுக்கலாம். மைதா மாவு பார்த்திங்கன்னா 80 கிராம்ஸ், ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த மைதா மாவை சேர்க்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ரொம்ப நிறைய போட்டு அப்படியே ஒட்டுக்காக சேர்த்துட்டிங்கன்னா மைதா மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா கரைச்சிடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் எல்லா மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ நட்மக் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். ஜாதிக்காயை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி அதோட பவுடரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல ஜீரண சக்தியும் கொடுக்கும், ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாக எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதை 2 ஈக்குவல் ஆஃபாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம வந்து அந்த கேரமல் கலர் கொடுக்க போகிறோம், இன்னொன்று வந்து அந்த நேச்சுரல் அந்த எக் யோக்கோட கலர்லேயே இருக்க போகுது. ஸோ வந்து இதை ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கேரமல் சிரப்பை ஊற்றிட்டு ஒரு பவுலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கேரமல் சிரப் திக்காயிரும் ஆறின பிறகு. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிடுங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நைஸ் கேரமல் கலரில் இருக்கும். இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த பவுலில் இருக்கிறதையும் வடிகட்டிக்கணும், அந்த பவுலில் இருக்கிறதையும் வடிகட்டிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு கேக் பேன் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நெய் தடவிக்கிறேன். நல்ல லிபரலாக நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் அடி லேயர் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நான் வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட்ஸில் மெஷரிங் கப்பில் 2 கப் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு வந்து இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில்
ஒரு 10 to 12 minutes மாதிரி வச்சுருக்கேன். வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் ஊற்ற போகிறோம். இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். அதே போல் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு லேயர் ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அடியில் போய் செட்டில் ஆகாமல் அந்த கோகோனட் மில்க்கும் அந்த மிக்சரும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிங்கன்னா தான் லேயர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கேரமல் உள்ள லேயர் ஊற்றிருந்தேன். இப்போ வந்து பிளெயினான லேயர் ஊற்றுறேன். ஸோ தட் டார்க் கலர் லைட் கலர் லைட் கலர் அப்படின்னு ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஆகும் அந்த லேயர்ஸு. அப்புறம் வந்து நீங்கள் வெளியே எடுத்தோடனே அதை தானாகவே அது செட்டில் ஆகிக்கும். இப்போ வந்து செகண்ட் லேயர் வைக்கும் போது நான் டாப் ராட் மட்டும்தான் யூஸ் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் 10 minutes மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லேயருக்கு மட்டும் போத் த ராட் யூஸ் பண்ணி 10 to 12 minutes பேக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லேயரும் ஆல்டர்னேட் பண்ணும்போது ஜஸ்ட் 10 minutesக்கு வந்து டாப் லேயர் மட்டும் ராட் யூஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படியே நம்ம ப்ராசஸை கண்டினியூ பண்ணி ஒட்டுமொத்த நம்ம மிக்சரையும் ஊற்றி ஒவ்வொரு லேயராக ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 7 layers வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து கோவாவோட அந்த ட்ரெடிஷ்னல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷ்னலாக வந்து 7 layers தான் வந்து பெபின்காவில் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் ஆவலும் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. என்னோடய கிட்ஸ் மாதிரி வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா புசிகேட் மாதிரி அந்த அவன்கிட்டயே சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க. அவங்க வந்து எவ்வளோ நேரமாக இதை ஊற்றி வேக வச்சுருக்கீங்க, அப்படியே எல்லாத்தையும் ஊற்றி வேக வைங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த டிஷ்ஷை வந்து கம்ப்ளீட்டாக வேக வச்சு எடுக்கிறதுக்கு. நான் பண்ணியிருக்கிறது வெறும் வந்து 5 முட்டை வச்சு நான் சின்னதாக தான் பண்ணி காட்டியிருக்கேன். பட் ட்ரெடிஷ்னலாக கிறிஸ்மஸ் சமயத்தில் கோவானிஸ் வந்து இந்த கேக்கை வந்து பல்காக செய்வாங்க. அதாவது அவங்களுக்கு வேக வைக்கிறதுக்கே ஒரு 6 hours தேவைப்படும். எல்லா லேயர்ஸும் வெந்து முடித்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைட்லலாம் நைஃப் விட்டு கொஞ்சம் அந்த சைடெல்லாம் லீவ் பண்ணோடனே கவுத்து போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான். நம்ம ஒவ்வொரு லேயருக்கும் நல்லா நெய் ஊற்றினனால அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த லேயர்ஸும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அவ்வளோதான், பெபின்கா வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த சூப்பரான டெசர்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சூப்பரான பெபின்கா நீங்கள் செய்யலாம். நீங்கள் சூப்பராக ஒரு பெபின்கா செஞ்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.